ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோ விசஸ் ரென் வந்துட்டு இந்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரி லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட்ல இருந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 20. பாஜ்ரா என்கிட்ட பாலை பாஸ் பண்ண சரியா அப்படின்னு டாக்குமெண்ட்ஸை கேட்குறான். கொஞ்சம் ஓவரா போய் தான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லவும் என்கிட்ட தான் நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஜிபே சொல்றான். சீக்கிரம் வாங்க இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போலாம் அப்படின்னு ரெயின் கூப்பிடுறான். யார் எனக்கு ஏத்த மான்ஸ்டருங்கிறது நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பாஜ்ரா வெயிட் பண்றான். எல்லாரும் ஃபார்மேஷன்ல நிற்கும் போது ஜிபே வந்துட்டு என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற அப்படின்னு சீக்கிரியை பார்த்து கேட்கவும் நார்மல் கண்டிஷனர் தான் நம்ம சொல்றான். ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லவும் கையடு அப்படின்னு சீக்கிரி சொல்லவும் இங்க இருக்கிறதுலயே நீயும் நான் தான் ரொம்ப அழகு, என்னோட பேரு ஜிபே அப்படின்னு நம்ம சொல்லவும் ஜிபேவா தாத்தா பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் என்னோட பேர் மட்டும் தான் அழகுலன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை வச்சு இவன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். ஓ மை காட், என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இவன் தூண்டி விட்டுட்டான் அப்படின்னு ஜிபே சொல்லவும் இசகி இவன் உண்மையிலே ரொம்ப டஃபா அப்படின்னு சீக்கிரி கேட்கறான். ஃபுட்பால் விளையாடும் போது தான் அவன் ரொம்ப டஃபா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆரம்பிங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பாரோ சொல்லவோ அது கோவப்படாத படம் இப்பவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்லவும் சீக்கிரம் பொசிஷனுக்கு போகல உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு பாரோ சொல்லவோ அச்சோ போச்சு இவன் என்ன கொண்டுருவேன்னு சொல்றான். நான் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேடா, அச்சோ நான் இல்லாம என் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கவோ பாரோ செம கடுப்பாயி இசகி ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணிக்கோ நான் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பாரோ சொல்றான். பாரோ டாக்குமெண்ட்ஸ் தூக்க ட்ரை பண்ணாலும் அவனால தூக்க முடியல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் பாரோ புரிஞ்சுக்கிட்டான். இசகி நானுமே ஃபார்மேஷனை மாத்தணும், என் விருப்பப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தான் ரியோவை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னா ரெயின் கூட தான் நான் மோதணும், அவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நாகி சொல்லவும் உன்னால ரெயினை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் பாத்துக்கிட்டேன், பேலன்ஸ் இருக்கிறது பாஜ்ரா தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யாரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேட்ச் அப் பண்ணிக்கிறாங்க. பாஜ்ரா தான் ஃபர்ஸ்ட் பாலை கொண்டு போறான். ரொம்பவே ஃபாஸ்டா ட்ரிபிள் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு தாண்டி அவன் கொண்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ அதை ரியாக்ட் பண்ணவும் ஈஸிக்கு அவன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான் போலயே. அவனோட விஷன்ல இந்த மொத்த ஃபீல்டையோ பார்த்துட்டு இருக்கான். நாகி இந்த சைடு தடுக்கிறான், அந்த சைடு ஃப்ரீயா தான் இருக்கு, அந்த சைடா நான் கொண்டு போனா ஈஸியா போக முடியும், அதுதான் அவங்களோட பிளானா இருக்கும், பட் நான் அதை பண்ண போறது இல்ல அப்படின்னு பாஜ்ரா வந்துட்டு நாகி இருக்கிற பக்கமே ஓடுறான். டக்குன்னு பாரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். இதையும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் கிட்ட அவன் பாஸ் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அதை பிடிச்சிருந்தான். பாரோவை யூஸ் பண்ணி இவன் பால புடுங்கிட்டான். ஒருத்தர் தோக்கடிக்கணும்னு இதுவே ஒரு ஆன்டி காம்போவை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாஷிரா பாக்குறான். நம்ம ஹீரோ நாகி கிட்ட பாஸ் பண்றான். ரெயின் நாகியை தடுக்கிறதுக்கு முன்னாடி ரெடியா நின்னுட்டு இருக்கான். நாகி எந்த மூவ் மேக் பண்ணாலும் ரெயின் அதை தடுக்கிற மாதிரி பொசிஷனிங் பண்ணி நின்னுட்டு இருக்கான். சோ பால ஸ்டாப் பண்ணாலும் மூவ் பண்ணாலும் அவன் பிடிச்சிருவான். சோ நான் பண்ண வேண்டியது அப்படின்னு சைட்ல அவன் கிக் பண்றான். சீக்கிரி அவனோட ஸ்பீடை யூஸ் பண்றான். ரெயின் ஜிம்பே ரெண்டு பேரும் வேற வேற பக்கத்துல இருந்து வராங்க. பட் சீக்கிரி அதுக்குள்ள பால டச் பண்ணிருந்தான். ஒவ்வொரு மூவியும் இவங்க ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஸ்பெஷாலிட்டியை யூஸ் பண்ணி லிங்க் அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாஜ்ரா பாக்குறான். இப்ப சீக்கிரி 1 கோல் போட்டுதான். இந்த மான்ஸ்டர் கீப் தான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு பாஜ்ரா நினைக்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட் விளையாண்டதை விட இப்ப அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் பயப்படுறான். ரெயின் இந்த தடவை நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரெயினை மட்டும் நான் எப்படியாச்சும் என்ன தாண்ட விடாம பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜிம்பே சைட்ல போகுவான். அவன் கிட்ட தான் இவன் பாஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ ரெடியா இருந்தா பாஜ்ரா டக்குன்னு சைட்ல திரும்பவும் பின்னாடி யார்கிட்டயோ பாஸ் பண்ண போறான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா பாலை பார்க்காமயே ஜிம்பே கிட்ட அவன் பாஸ் பண்றான். என்னது நோ லுக் பாஸா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கால் நீளமா இருக்கிறதுனால அதை வச்சு ஜிம்பே பாலை ஈஸியா பிடிச்சிருந்தான். டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவன் கிட்ட பால் வரவும் பாராவனை தடுக்க ட்ரை பண்ணாலும் பாராவால தடுக்க முடியல. அச்சோன்னு பயந்துகிட்டே அவன் லைட்டா 1 பாஸ் பண்றான். ரீன் இப்ப என்ன தாண்டி போனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாகி அதை தடுக்க வரான். நாகி அவன் ஃபேக் பண்றான், முன்னாடி போக போறது இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் நாகி அவனோட ட்ராப்ல விழுந்து அதை தடுக்கிறாங்கிற பேர்ல மிஸ் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ அவனை டிஃபென்ஸ் பண்றதுக்கு நிக்கிறான். சீக்கிரம் அந்த இடத்துக்கு ஃபாஸ்டா வந்துருதான். நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஒருத்தன் தான், எங்க கிட்ட தான் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா பாஜ்ரா டக்குன்னு சைட்ல ஓடுறான். பாஜ்ரா கிட்ட பாஸ் பண்ண போற மாதிரி போகவோ சீக்கிரி அதுல ஏமாந்துருதான். சீக்கிரி அது ஒரு ஃபேக் அவுட் நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள சீக்கிரியை தாண்டி ரெயின் போயிருந்தான். ரெயினோட கண்களுக்கு இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டிஸ் தெரியுது. யார் கூடயும் அவன் கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவனால தனியாவே கோல் போட முடியும், நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். பட் நம்ம ஹீரோவையோ தாண்டி மிட் இயர்லயே வந்துட்டு அசால்ட்டா அவன் கோல் போட்டுருதான். அவன் ஒரு மான்ஸ்டர், அவன் எப்படி அதை பண்ணா, என்ன நடந்துச்சுன்னே நம்மளால யோசிக்க முடியல, அவன் மட்டும் டிஃப்ரெண்டா யோசிப்பான் போல அப்படின்னு நாகிய சீக்கிரியை யோசிச்சுட்டு இருக்கவும் அட்லீஸ்ட் போன தடவை அவன் கூட விளையாடும் போது அவன் என்ன பண்ணானே புரியல. பட் இப்போ அவன் என்ன பிளான் பண்றான்னு எனக்கு புரியுது. இந்த தடவை என்னால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட மைண்ட் ஒரு வேலை ரோபோட்டா இருக்குமா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவோ இல்ல அது ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெயின் ஒருத்தனா தான் இருந்தான், பட் நம்ம 3 பேர் இருந்தோம். நம்மளோட டிஃபென்ஸ் அவன் தனித்தனியா உடைச்சான். நமக்கு திங்க் பண்ண அவன் டைமே கொடுக்கல, பால் அவன் கிட்ட இருந்ததுனால நம்மளும் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒருத்தனால தான் அவன் கூட கீப் அப் பண்ண முடியுது, அவன் எப்படி திங்க் பண்றான்னு தெரியுது அப்படின்னு நாகி சொல்லவும் ஆமா என்னோட கண்கள் அண்ட் பிரெயினை நம்பி தான் இருக்கு, ரெயின் என்ன பண்றாங்கிறத என் ஒருத்தனால மட்டும் தான் ரீட் பண்ண முடியுது, எப்படியாச்சும் இதை நான் எனக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரி முன்னாடி போகவும் ஜிம்பே அவனை தடுக்கிறான். ரெயின் வந்துட்டு அவனோட பொசிஷனிங்ல பால் எந்த பக்கம் போனாலும் தடுக்க ரெடியா நிக்கிறான். நம்ம ஹீரோ பாஜ்ராவோட பிளைண்ட் ஸ்பாட்ல போய் நாகியவும் தாண்டி போய் ஃப்ரீ ஆக்குறான். சீக்கிரி நான் ஃப்ரீயா இருக்கிறேன் என்ன பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சீக்கிரியோ பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணா ரெயின் வந்து அதை தடுத்துருதான். ஆஃப் த பால் மூமெண்ட்ல இவ என்ன நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானா, நான் பாக்குறத அந்த ரீனாலேயோ பார்க்க முடியுது, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெயின் பாஜ்ரா கிட்ட பால பாஸ் பண்ணவும் பாஜ்ரா கிட்ட இருந்து பால வாங்க எல்லாரும் ஓடுறாங்க. சீக்கிரம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான். ரீன் கே டஃப் கொடுக்குறான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு
அப்படின்னு பாச்சரா நம்ம ஹீரோவை தாண்டி பாஸ் பண்றான். ஆனா அவன் கோலை ஏம் பண்ணல, ஜிம்பே கிட்ட தான் பாஸ் பண்றான். சீக்கிரி அவனோட செம ஃபாஸ்டா பால பிடிக்கிறதுக்காக ஓடுறான். பால் விழ போற இடத்த சீக்கிரி தான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவான். நாகியா அந்த பக்கம் ஓடி வரான். சோ டிஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். உன்னால இது முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு ஜிம்பே அப்படின்னு பாச்சரா நினைக்கிறான். பால நான் பிடிச்சாலே உங்க என்ன டிஃபன் பண்ண ரெடியா இருப்பாங்க. சோ நான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணி ஜிம்பே மெண்டியார்லயே பால பிடிச்சிருந்தான். பாச்சராக்கு இவனுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. டாப் 3ல இருக்கிற 3 பேர் ஃபர்ஸ்ட் தனித்தனியா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாச்சரா இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கான். ஸோ டாப் 3 இப்போ ஒரு டீமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் நினைச்சதை விட இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாச்சராவோட கெமிக்கல் ரியாக்ஷனால டாப் 3 3 பேர் இப்போ ஒன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ரியோ சொன்னது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். இங்கே வரும்போது ரியோவும் நானும் ஒன்றா வந்தோம். பட் இப்போ என்னோட கோல்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக டிஃபீட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ராங்காக மாறணும், அது மட்டும் தான் என்னோட நோக்கமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்த அப்புறம் கண்டிப்பாக என்னால் பின்வாங்க முடியாது. ஈசகி கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, அவனால் என்ன இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும் அப்படின்னு நாகி யோசிக்கிறா. இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஈசகி பார்க்குற விஷயங்களை ரெயினாலையும் பார்க்க முடியும். பால ஈசகி கிட்ட பாஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ரெயின் ரியாக்ட் பண்ணிடுவான். கிட்டத்தட்ட ஈசகி அண்ட் ரென் இவங்க 2 பேருமே சேம் தான். ரென்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஆக்சலரேஷன் ஸ்பீட் அது மட்டும் தான் ஈசகி கிட்ட இல்லாததை விட அவன் கூட இருக்கு. அதனால தான் ஈசகியை விட 1 ஸ்டெப் முன்னாடி இருக்கான். அந்த குறைய நான் தீக்கிறேன் ஈசகி அப்படின்னு சொல்லி நாகி ஃபாஸ்டா ஓடவும் நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு டக்கு நம்ம ஹீரோ திங்கிங் ப்ராசஸ் சேஞ்ச் பண்றான். நாகி கிட்ட டக்கு நம்ம ஹீரோ பால பாஸ் பண்ணுவோம். ரீன் அதை தடுக்க ஓடி வரான். பட் வேணும்னே நாகி பால விட்டுருதான். நாகி இதை தான் பண்றான் அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு டக்கு நம்ம ஹீரோ நாகி கிட்ட பால பாஸ் பண்ணுவோம். ரீன் அப்போ ரொம்பவே குயிக்கா ரியாக்ட் பண்ணி பால் கிட்ட வரான். பட் நாகி அவனோட காலை வச்சு பால தடுக்காம முட்டியை வச்சு பால தடுக்கிறான். ரீன் அதை எதிர்பார்க்கல. டக்குன்னு இப்ப நாகி வந்து கோல் பண்ணிட்டான். 2 டீமும் இப்போ 2-2ல இருக்கிறாங்க. சாரி ரியோ, இது இவ்வளவு சூப்பரா இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால நான் பழையபடி போக முடியாது நாகி நினைக்கிறான். என்ன ரியோ, இப்பமா அவங்கள அறவே காடுன்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு பாச்சரா கேட்கவும் இப்போ நான் சீரியஸ் ஆயிட்டேன், கண்டிப்பா இனி விட மாட்டேன் அப்படின்னு ரீன் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீம் எல்லாம் அசால்ட்டா தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரீன் வந்துட்டு தனியாளாவே ஃபர்ஸ்ட் போயிட்டு கோல் போட்டான். ரீன் லெவலுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ரியாக்ஷன் ஸ்பீடு மட்டும் தான் இல்ல, மத்தபடி நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ரீன்க்கு ஈக்குவலா தான் இருக்கான். அந்த ரியாக்ஷன் ஸ்பீடுக்கு தான் இப்ப நாகி நம்ம ஹீரோ கூட வந்து நிக்கிறான். அதை யூஸ் பண்ணி ஒரு வழியா இவங்க கோல் போட்டுதாங்க. 2 டீமும் ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.